பிள்ளைகள் பல்கலைக்கழகம் செல்ல வேண்டும், பட்டம் பெற வேண்டும், உயர்ந்த தொழிலை பெற வேண்டும். இந்த லட்சியத்தோடு அதிகமான பெற்றோர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த லட்சியத்தை தான் பிள்ளைகளுக்கு லட்சியமாக காட்டுகின்றார்கள். இதுதான் உயர்ந்த லட்சியம் என்று பிள்ளைகளுக்கு காட்டி இருக்கின்றார்கள். அந்த எண்ணத்தை தான் பிள்ளைகளுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். ஆனால் சுவனம் செல்வதுதான் உயர்ந்த லட்சியம், மறுமையில் வெற்றி பெறுவதுதான் உயர்ந்த லட்சியம் என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு மறந்து விட்டார்கள். பிள்ளைகள் பல்கலைக்கழகத்தில் படிப்பதோ, பட்டம் பெறுவதோ, தொழில் செய்வதோ எந்த தவறும் கிடையாது. ஆனால் அதுதான் உயர்ந்த லட்சியம் என்பதை பிள்ளைகளுடைய உள்ளத்திலே பதிய வைப்பது தவறாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு முஸ்லிமுடைய உயர்ந்த லட்சியம் சுவனம் நுழைவதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார் வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ். உயர்ந்த லட்சியத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு எவர்கள் சுவர்க்கத்துக்கு நுழைவிக்கப்படுகிறார்களோ அவர்கள் தான் நிச்சயமாக வெற்றி அடைந்து விட்டார்கள். இதுதான் உயர்ந்த லட்சியம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த உயர்ந்த லட்சியத்தை தான் உயர்ந்த லட்சியமாக எமது பிள்ளைகளுடைய உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டும். அதுக்கு பிறகுதான் மற்றதெல்லாம், படிப்பாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் அதெல்லாம் அதுக்கு பிறகுதான். உயர்ந்த லட்சியம் சுவனம் நுழைவது, மறுமையிலே வெற்றி பெறுவது. இந்த உயர்ந்த லட்சியத்தை தான் எமது குழந்தைகளுடைய உள்ளத்திலே பதிய வைப்பது பெற்றோர்களுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது.